வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் திகதி இன்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று, சந்தோஷமான செய்தி, அதோடு சில விமர்சனங்கள். அந்த விமர்சனங்களை தெளிவாக்கின ஒரு சில அடிப்படையான ஒரு தகவல்கள் இவ்வளத்தோடையும் சேர்த்து ஒரு காரை நகர் தொடர்பாக ஒரு சின்ன வீடியோன்னு நான் போட போறேன். ஸோ இந்த காரை நகர் தொடர்பாக ஒரு வீடியோன்ற போடிகளை தெளிவா உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவில் இருக்கிற வார விமர்சனங்கள் அரசாங்கத்தை நல்ல வழியில மாற்றத்துக்கே அன்றி ஒரு செய்து கொண்டு வர அரசாங்கத்தையும் குழப்பறதுக்காக இந்த வீடியோக்கள் நான் ஒரு நாளுமே போடல. என்னோட விளையும் கொள்ளுங்கோ, காரநகரை பொறுத்த வரைக்கும் ரணிலினுடைய பக்கமாக இருந்த அது மகேஸ்வரனாக இருக்கலாம், விஜயகலா மகேஸ்வரனாக இருக்கலாம், இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவர்களுக்கு வாக்கு போடுகின்ற ஒரு பிரதேசமாகத்தான் இவ்வளவு காலம் இயங்கி வந்தது. விஜயகலா மகேஸ்வரன் இருக்கும் வரைக்கும் 2019-20களில், அதுக்கு முன்ன மகேஸ்வரன் இருக்கும் வரைக்கும், அவருடைய தம்பி அண்ணன் எல்லாம் அரசியல் செய்கின்ற காலங்களில் அடக்கம், அதாவது இந்த காரநகர் மக்கள் அல்லது களபூமி மக்கள் முழுக்க 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 விஜயகலா மகேஸ்வரனுக்கும் காரநகர் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் வாக்கு போட்டு கொண்டிருந்தவை. இந்த காரணங்களுக்காக மட்டும், இந்த அரசியல் காரணங்களுக்காக மட்டும் விஜயகலா மகேஸ்வரனை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவும் மகேஸ்வரனை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவும் அண்டையில இருந்து இன்ற வரைக்கும் காரநகர் எந்த ஒரு அபிவிருத்தியையும் பார்க்காம இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். காரநகரை பற்றி சொல்வதாக இருந்தால், காரநகர் களபூமி சிவன் கோயில்ல விஜயகலா மகேஸ்வரன் காசுகளை கொள்ளையடித்திருக்கிறார் என்று வெளிப்படையாக இளங்குமரன் டிசிசி மீட்டிங்ல சொல்கிற அளவுக்கு அரசாங்கமும் சரி, தமிழரசு கட்சிகளும் சரி, தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவன் டக்ளஸ் தேவானந்தாவும் சரி, இந்த காரநகர் மக்களை கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களாக தேசிய தலைவர் இல்லாம போன பிறகு பழி வாங்கினதும், ஏற்கனவே மகேஸ்வரனை கொலை செய்த ஒரு சில ஒட்டுக்குழுக்கள் அந்த கொலைய விடுதலை புலிகளுடைய தலையில போட்டு விடுதலை புலிகளுக்கும் காரநகர் மக்களுக்கும் ஒரு இடை தூரம் ஒன்று இருப்பதாக ஏற்படுத்தி கொண்டதுதான் இந்த காலம். சோ இந்த அரசியல் வரலாற்றுல தான் 2024ஆம் ஆண்டு முதலாக நான் அரசியலுக்கு வருகின்ற போது, சரி நான் ஒருக்கா காரநகருக்கு போய் பார்ப்போம் என்று காரநகருக்குள்ள இறங்கினான். 2024ஆம் ஆண்டு என்னுடைய பிரச்சாரங்களை நான் செய்யவும் இல்லை. வண்டிலேயே ஏதோ ஒரு கேட்டுல தம்பி ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கட்சிகளும் மக்களும் வாக்கு போட்டிருந்தவ காரநகர்ல. நான் நேரடியாக காரநகர் களபூமி மக்களை நேரடியாக இறங்கி அவருக்கு ஏதாவது செய்திருக்கணும்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி. ஆனா ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், இப்பெல்லாத்தையும் சொல்லி போட்டு சும்மா இருக்க கூடாதானே. முதல் டிசிசி மீட்டிங்ல காரநகர் மக்களுடைய ரோட்டுகள் போடப்படாம 2024ஆம் ஆண்டு இவர்களுடைய ஆர்டிடி இவர்களுடைய கணக்கு வழக்குகளை வேண்டி நொட்டுகின்ற போது, அதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற போது இவர்களுக்கு அது பிரச்சனையா போயிட்டுது. பாவி எங்கே இருந்து கடைசியாக எங்கள்ல கை வைக்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த வட்டுக்கோட்டை காரநகர் சித்தங்கனி அந்த சந்தியில இருந்து காரநகர் உள்ளுக்குள்ள போற அந்த கடல் பாதை, கடலுக்குள்ளால போற நகராகின அந்த பாதையை இவர்கள் பாஞ்சி அடிச்சு போட்டிருந்தவரை நீங்க பார்த்திருப்பீங்க. அது நான் டிசிசி மீட்டிங்ல கதைச்சு நடந்த அவர்களுடைய பட்ஜெட் எல்லாம் எடுத்து பார்க்க போறோம்னு தெரிஞ்ச உடனடியாக ஓடி போய் போட்டது காரநகர் ரோடு. அப்படியே அங்க சித்தங்கனி வரைக்கும் போற ரோட்டுகளும் மெல்ல 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 மெல்லமா போட்டவை. அப்படியே இங்கால் பக்கம் வந்தால் ஊராழ்த்துற போற ரோட்டுகளும் இப்பவும் ஒரு பகுதி சிலதில் போடாம வச்சிருக்கணும், போட்டவே உங்களுக்கு தெரியும். அவை அந்த நேரத்துல கதைக்கப்பட்டது அர்ச்சுனா தோண்டுவான் என்ற பயத்துல காரநகர் ரோட் போட்டுட்டாங்க என்று. அப்படி தோண்டித்தான் அரசியல் செய்யணும்னா அதான் அரசியல்னா அதான் செய்யலாம். எதிர்கட்சியில வேற வழி இல்லை. நான் அரசாங்கமாக இருந்தால் வேற, நான் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம் இந்த 4 செம்மறிகளோடையும் சேர்ந்து செய்யுங்கடா செய்யுங்கடா செய்யுங்கடாண்டு அண்மைய தினத்துல பருத்தித்துறையில எங்களுடைய ரஜீவன், பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தெளிவாக போய் அதை திறந்து வைத்திருக்கிறார். MBCS கட்டிடம் மாதிரியா திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 28 லட்சமோ 29 லட்சம் ரூபாய் காசு நான் கொடுத்தேன். என்னுடைய காசாண்டு கேட்டா இல்லை, அது அரசாங்கம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தர காசு. ஆனால் ஸ்ரீதரன் மாதிரி கஜேந்திரகுமார் மாதிரி அரசாங்கம் தந்தா பிறகு அந்த காசை அவங்கண்டே என்று சொல்றதுக்கு வெக்கப்படுறவன் நான் இல்லை. அது அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, ஜனாதிபதி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கின காசு. அது நாங்கள் பொதுமக்களுக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டினபடியில நான் பார்க்கிறேன் என்றால், அந்த காசை பாவிக்கின்ற போது
ஒரு பெருந்தொகையான பணத்தை செலவழிச்சு ஒரு நிலையான ஒன்றை செய்ய வேணும். வாக்கெடுக்க வேணும்னா மீனவர்களுக்கு ஜாக்கெட் கொடுக்கலாம். ஆளாளுக்கு 1500 ஜாக்கெட் பண்ணி எத்தனையாயிரம் மீனவர்கள் எனக்கு ஓட் போடுவாங்க. அல்லது குரங்கு தூர்றதுக்கு சுவாக்கு 50,000 படி 10 மில்லியனுக்கு எத்தனை ஆயிரம் துவக்கல் வேண்டி கொடுக்கலாம். ஒவ்வொரு வீட்லயும் துவக்கி இருக்கும். அந்த துவக்கை பார்க்கிற நேரம் முழுக்க மக்கள் யோசிப்பார்கள், இது கஜேந்திரகுமார் அந்த துவக்கு சொல்லி ஒவ்வொரு குரங்கையும் பார்க்கலையும் கஜேந்திரகுமார் ஞாபகம் பெறும். ஒவ்வொரு மீனவ மக்களுக்கும் அந்த கிழிஞ்ச ஜக்கெட்டை பார்க்கலையும் ஸ்ரீதரன் ஞாபகம் பெறும். அப்படி சிலர் அரசியல் செய்கிறாரு தான் நான் ஒவ்வொரு மக்களுக்கும் தான் வேண்டி கொடுத்துருக்கோம். நான் அப்படி அரசியல் செய்கிறவன் அல்ல. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், எனக்கு அப்படியான அரசியலும் இல்லை, அரசியல் தேவையும் இல்லை. அவை நான் டிசைட் பண்ணியிருந்தேன் என்றால் இல்ல, இவை இப்படியே செய்யட்டும், நான் அந்த பணத்தை பிரியோசனமா எங்கேயாவது இடத்துல செலவழிக்கணும். ஆகவேதான் போன தடவை உங்களுக்கு தெரியும் 3 அம்மாச்சி உணவகம் ஒரு வருடத்துல கட்டியிருக்கேன். ஒன்று சாவகச்சேரி, அடுத்தது பருத்தித்துறை, அடுத்தது கோப்பை. 3 பருத்தித்துறையும் திறந்துட்டுனா, சாவகச்சேரியும் திறந்துட்டுனா, அடுத்தது அதுக்கு நான் போயில. அதுக்குரிய காரணத்தை சொல்றேன். அதே நேரத்துல அடுத்தது கோப்பாய் தான் திறக்கிறதுக்கு இருக்கு. இப்ப திறக்கிறீங்களேன்றதை கோப்பாய் டிஎஸ் பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த நேரத்துல பார்ப்போம். சரி, இது இப்படியே இருக்கத்தக்கனே கார்னார் பற்றி தான் கதைக்க வந்தாங்க. கார்னாரை பற்றி ஒரு விமர்சனம் கொண்டு கதை கேட்கல. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னால், காரநகர்ல 4 கிலோமீட்டர் உள் சுற்றுவட்ட பாதையை போடுறதுக்காக சப்பாத்தோடு எங்கட பவானந்த ராஜா ஐயா தேங்காய் உடைச்சிட்டாருங்கிற விமர்சனம் வந்து கொண்டே இருக்கிறது. தேங்காய் உடைக்கிறதுனுடைய பாரம்பரியம், சம்பிரதாயம், இந்த ரெண்டும் சப்பாத்து போட்டதால குழஞ்சிருக்கிறது என்று சொல்லி ஆன்மீக காவலர்களும் அதே நேரத்துல அரசியல்ல ஒரு சில பேர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த விடயத்தை நான் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒன்று, சப்பாத்தோட போய்களை என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்று வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட பழக்கங்கள் கொஞ்சம் இருக்குதானே, இன்று வரைக்கும் இந்த கோயிலையும் நான் விரும்பி போய் இப்ப வேற ஒரு வேலைக்கு போய்க்கல, அதால போய்க்கல, கோயிலடிக்கு முன்னால் அந்த வீடியோ எடுத்துக்காட்டு. கோயிலுக்கு போனால் வேட்டி கட்டி மேல ஷர்ட் போட்டு சால்வை கட்டி திருநூறு பூசி போக வேணும்னு ஆசைப்படுறவன் நான். கோயிலுக்கு இல்லை. ஒரு இடத்துல போய் ஒரு நல்ல விடத்தை செய்யறோம்னா சப்பாத்தை கலட்டி போட்டு வந்தாலும் அந்த தேங்காயை உடைச்சிருக்கலாம். அந்த இப்படி வச்சு உடைச்சு கொண்டிக்குது. ஆகவே அந்த விடயத்தை இப்ப படுமோசமாக விமர்சிக்கிறார்கள். 2வது, இந்த காரநகர் மக்களுக்கு 4 கிலோமீட்டர் ரோட் தான். இது போன முறை காரநகர் டிசிசி மீட்டிங்ல என்பிபி அரசாங்கம் செய்த இந்த அபிவிருத்திகளை நாங்கள் பிழையா கதைக்க கூடாது தானே. ஆகவே சரியாவே கதைக்கிறேன். போன வருஷம் டிசிசி மீட்டிங்ல கேட்டேன், போன வருஷ காசு முடியக்கூடாது, திரும்பி போகணும்னா என்ன செய்யறீங்க, அதற்குரிய மூலப்பொருட்களை வேண்டி ரோட்டுகள்ல போட்டுக் கொள்றோம் போன வருஷம் டிசம்பர்ல நடந்த கார்னார் டிசிசி மீட்டிங்ல சொன்னவே இந்த மாதம் மார்ச் 13ஆம் தேதி தான் போய் இப்ப மேடைகள் எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் உடைச்சு ஆரம்பிச்சு வைக்கணும். அந்த வகையில இவங்க இதையாவது செய்யறாங்கன்னு நினைக்கல, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சு கொள்றோம், இப்ப தேங்காய் உடைச்சால் எப்ப நீங்க முடிக்க போறீங்க, என்ன குவாலிட்டியில செய்ய போறீங்க, எப்ப செய்யறீங்கன்றதை நான் உன்னை பார்ப்பேன். அவ்வளோத்தையும் கதைச்சு போட்டு பவானந்தராய சாரை நாங்கள் விமர்சிக்காட்டி சேருக்கும் மரியாதை இல்லை, எங்களுக்கும் மரியாதை இல்லை. ஏன் டாக்டர் பவானந்தராயா சார் என்று கூப்பிடுவோம் என்றால், நான் ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில இருந்து 2008ஆம் ஆண்டு கேம்பஸுக்கு போயிருக்கல, இவற்ற கையால தான் ரெக்கார்ட் புக் வேண்டினான். என்னுடைய மதிப்பும் மரியாதையும் ஒரு டீச்சர், ஒரு லெக்சரர், லெக்சர் பண்ணி நேரம் இல்லையோ ஹாஸ்பிட்டல சுத்தி காட்டி எல்லாம் செய்தபடி ஒரு டீச்சர் அல்லது முன்னோடி அல்ல சீனியர், மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னுடைய சீனியர் என்ற அடிப்படையில பவானந்தர் ஐயாவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கு. ஒரு அதிபர் என்ற அடிப்படையில ரஜீவனுக்கு மரியாதை இருக்கு. ஒரு தம்பி என்ற ஒரு அடிப்படையில இளங்குமரனுக்கு மரியாதை இருக்கு. நீண்டகால அரசியல்வாதி என்ற அடிப்படையில இவருக்கு மரியாதை இருக்கு. அப்படி ஸ்ரீதரனுக்கும் மரியாதை கொடுப்போம், கஜேந்திரகுமாருக்கும் மரியாதை கொடுப்போம். இவங்கள் மக்களை ஏமாற்றியது என்றார். கஜேந்திரகுமாரை பொறுத்த வரைக்கும் செய்கின்ற வங்குறுத்த அரசியல் தையிட்டி வேற. அடுத்த முறை எப்ப போயா வருதுன்னு இவங்களை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம். நாளைக்கு போயாண்டா முதல் நாள் பின்னர் 4-5 பேர் நிற்பாங்க, அடுத்த நாள் ஒரு 10 பேர் நிற்பாங்க. ஒவ்வொரு முறையும் தையிட்டி போராட்டத்துக்கு போய் அங்க நிற்பினான். அல்லது இப்ப நான் பார்த்தேன்னா இவர் நவரட்னமோ யாரோ ஒரு இருக்கிறார், இவருடைய சைக்கிளுடைய அவர் இப்ப போய் முல்லைத்தீவுல உப்பளம் அமைக்கிறது தொடர்பாக லைவ் போட்டு கொண்டிருக்கிறார். இப்ப எல்லாம் லைவ் ஓடினமாக லைவ்ன்றதே காட்டி கொடுத்தவன் ராமநாதன் அச்சுனா லைவ் ஓடினோம். சந்தோஷம். நாங்க வாங்குவோம். இப்ப பவானந்தராயா சாருடைய அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில விமர்சனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன்.
இதுதான் அந்த சம்பவம். நீங்கள் பார்த்திருக்கிற வீடியோ தான் அந்த தேங்காய் உடைக்கிற சம்பவம். இந்த விடயத்துல சில விடயங்களை நான் உங்களுக்கு விமர்சனமாக சொல்லணும். அதே நேரத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 0ல இருந்து சைவேசம் 7 கிலோமீட்டர் 750 மீட்டர், அதுக்கு பிறகு 1.2ல இருந்து 1.3 வரைக்கும் ஏதோ 300 மீட்டர் 400 மீட்டர், மொத்தமாக ஒரு 4 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பாதையில கிட்டத்தட்ட 117 மில்லியன் செலவுல அது தாரா போடுறீங்களாடா அல்லது என்னவா போடுறீங்கன்னு விளங்கில அந்த ரோட்டை தயவு செய்து கார்பெட் ரோட்டாக போடும்படியும் என்ன மாதிரி போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கு மாலை அடிச்சாலும் சரி, அதுக்கு மேளம் அடிச்சாலும் சரி, திருவிழா நடத்தினாலும் அதால நல்லூர் இல்ல கார்னர் சிவங்கோயில் தேரை இழுத்து கொண்டு வந்தா கூட பரவாயில்லடா. அத தயவு செய்த ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்ல ஒரு என்ன சொல்றது ஒரு கார்பெட் ரோட்டாக போட்டு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் முந்தின காலத்துல எல்லாம் ரோட் போட்டவங்க தான். ஏன்னா எனக்கு தெரியல இப்படி ரோட்ல நின்று தேங்காய் உடைச்சு ரோட்ல நின்று மேடைகள் வச்சு பேசி விமல் ரத்னாவை கூட்டி கொண்டு அவருக்கு பொட்டு வேற வச்சு அவருக்கு விபூதி ரோட்டு போடுறவருக்கு என்னத்துக்கு பொன்னாட போத்து கௌரிகம் பொதுமக்களுடைய காசு அதை கொண்டு போய் அடிக்கக்கூடிய காசை முழுக்க அடிச்சு போட்டு மிச்ச சொச்ச காசுலடா கொஞ்சம் ரோட்டை போடுறீங்க. சனத்தின் வரியில தான் சாப்பிடுறோம். பேந்தன் உங்களுக்கு பொன்னாட எனக்கு அது விளங்கல. இந்த விடயத்தை விளங்கினவன் யாராவது எனக்கு தயவு செய்து சொல்ல. என்னண்டா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனும் சில இடங்கள்ல பொன்னாட போத்தி கொண்டு இருக்கிறது நான் கண்டிருக்கேன். சரி, அடி மாபெரும் சாதனையாடா செய்கிறானுகள் என்று கேட்டா இல்லையே. தெற்கு பகுதியில இருக்கிற ஒவ்வொரு ரோட்டும் கார்பெட் ரோட்டா போடப்படுகிறது. நினைப்பது இருக்கிற பிரதேசம் என்னிடம் ராஜகிரியவனுடைய உள்பகுதியோடு பண்டார் நாயகபுரம் மாவட்ட. சோ இங்க ஒவ்வொரு ரோட்டும் கார்பெட் இப்ப உடைச்சு திருப்பி போடுறானுகள். முதல்ல ரோட்டை போடுவானுகள், பின்னர் சாதுவா பள்ளம் வந்த உடனே இல்ல முழுக்க உடைச்சு எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி போடுறாங்க. எனக்கு விளங்கியல வடக்கு மாநிலத்துல எத்தனையோ ஆயிரம் ரோட்டுகள் போடாம படு கேவலமான நிலைமையில இருக்குது. மாகாண சபை இல்ல, பிரதேச சபை என்ற ரோட்டுகளை நீங்கள் எடுத்து போட்டு கொள்றீங்க. ஆனா எனக்கு விளங்கியல ஏனென்றால் இதற்காக மாலை, எதற்காக பொன்னாடை, எதற்காக தேங்காய் உடைத்தல். சரி, ஒரு நல்ல விடயம் உண்டு, தேங்காய் உடைச்சு ஆரம்பிக்க உடனே நான் ஒத்துக்கொள்றேன். அதை சப்பாத்த கரண்டி போட்டு உடையுங்க ஐயா, அதான் நம்மடாக்கள் பார்த்து கொண்டு இருப்பானுங்கள் தானே. எங்கண்டு ஒரு சப்பாத்து என்ன அடுத்த முறை என்ன எங்கேயாவது தேங்காய் உடைக்க தந்துடாதீங்கடா, நான் அண்டவையார கரண்டி போட்டாவது உடைக்கிறேன். இந்த என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ரோட் போடுறீங்கல்ல சப்பாத்தை மட்டும் இல்ல டவுசரை கரடி போட்டு பவானந்தராய சார் தேங்காய் உடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு அரசுக்கு 1.5 வருடத்துக்கு பிறகு ரணில பாருங்க இப்படி அள்ளி வடக்குமானது காசு எறிஞ்சுதுண்டு. மைந்த இருக்கிற காலத்துல இப்படி காசு எறிஞ்சாங்களா? அது டக்லஸ் இருந்தது, மைந்த இருந்தது. எனக்கு அரசியல் எனக்கு சம்பந்தம் இல்லை. ரோட்டெல்லாம் அள்ளி போட்டாங்க. நாங்கள் இப்ப போற ரோட்டெல்லாம் அவங்க போட்ட ரோட்டு. சோ ஏன் உங்களால கதைச்சு வடக்கு மாநிலத்துல ஒரு ஒழுங்கா ஒரு 10 கிலோமீட்டர் ரோட்டை ஒரு ப்ராஸ்பெக்டிவா திங்க் பண்ணி, ரெட்ரோஸ்பெக்டிவா திங்க் பண்ண வேண்டாம், ப்ராஸ்பெக்டிவா அன்னைக்கு இந்த ஜூடிஏனுடைய இதை கேளுங்க தயவு செய்து. ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியினுடைய ஒரு ப்ரொபோசல் உண்டு, சண்டிலிப்பா டிசிசி மீட்டிங்ல நடக்கிறது. ஆக போறது 200 மீட்டர் நடைபாதை மட்டும்தான். எத்தனை கிலோமீட்டர் போட போயினா 200 மீட்டர் தான் போட போயினும். எங்க போட போயினா ஏற்கனவே இருக்கிற ரோட்டை என்ன சின்னாக்கி அதுக்குள்ளுக்குள்ள நடபாதை போட போயினும். இப்ப நான் சொன்னேன், இங்க வாங்கோ, இதுக்கு அப்ரூவல் தாரதாக இருந்தால், டிசிசி மீட்டிங் அப்ரூவல் தாரதாக இருந்தால் உள்ளுக்குள்ள கிரீன் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ள எடுத்து ரோட்டை பெருப்பிச்சு போடுங்க. இல்லாட்டி ஒரு நாளைக்கு உடைப்பேனது எல்லாம் இன்றைக்கு என்ன மாகாண சபை வருதோ அன்றைக்கு வேற நாடுகள்ல நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மாகாண சபை எடுத்து அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவங்க எப்படி குழப்புறாங்களோ, ஒரு முதல்வரா இருக்க விடாம நம்பிக்கையில பிரேரணையை கொண்டு போறாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு திரும்பவும் தெளிவா சொல்றேன், மாநசபை முதல்வராக நீங்க என்ன தெரிவு செய்தீங்களா இருந்தா இந்த ரோட் எல்லாம் பயங்கர பெருசாக ஆற்றப்படும். இன்னும் 100 வருடத்துல யாழ்ப்பாணம் இப்படி இருக்க போறோம் நினைச்சு அந்த ரோட்டுகள் ஆற்று முழு ரோட்டும் டபுள் ட்ரெக்காக மாற்ற வேண்டும். மேனிப்பா ரோட்ல இவ்வளவு டிராபிக், மேனிப்பா டவுனுக்குள்ள போகக்கூடியதா இருக்கா? இல்ல, அண்டண்டாடைக்கு ஒரு சில்லறை அரசியலை செய்து சில்லறை டெவலப்மெண்ட்டுகளை செய்து கொண்டு அந்த சில்லறை டெவலப்மெண்ட்டுகளுக்கு பொன்னாடைகளையும் போத்தி கொண்டு ஒரு விழாக்களை நடத்தி கொண்டு எங்களுக்கு விளங்கியல. எங்கட சன முட்டாளா அல்லது புலம்பெயர் நாட்டுல இருக்கிற எங்கட ஆக்கள் முட்டாள்களா
அல்லது வடக்குல இருக்கிற ஆக்கள் முட்டாள்களா அல்லது படித்தவர்கள் முட்டாள். இன்றைக்கு வந்து ஜோந்தன் ஒரு பதிவொன்றை எழுதி இருக்கிறது. சிறிதரனை கூப்பிட்டு பாடசாலைகள்ல நீங்கள் அந்த திறப்பு விழாக்கும் இந்த திறப்பு விழாக்கும் எனக்கு விளங்கியில ஸ்ரீதரன் என்றவர் ஒரு அடையாளமா உங்களுக்கு இருக்கிறாரா? சந்தோஷம். கிளிநொச்சிக்கு ஸ்ரீதரன் தான் அடையாளம் பண்ணா எனக்கு அது பிரச்சனை இல்லை. நேற்று இல்ல முந்தநாத நான் கார்ல வருகின்ற போது ஒருவரை தூக்கி சின்ன பின்னமாக அடித்திருப்பேன். எங்கேண்டா இரண்டமட சாந்தி தாண்டி ஒரு கொஞ்ச தூரம் போன உடனே துட்டி ரெண்டு பார்த்தா கண்ணுக்கு முன்னால ஒரு வெறி, முழு வெறி, நிற வெறியில. ஆனா பாவம் கையில முழுக்க ஷொப்பிங் பேக்ஸும் அதுக்குள்ள சின்ன சின்ன மீன், மிரக்கறி, தேயிலை, பால் மாக்களும் வேண்டி கொண்டு முழு வெறி, நிறை வெறியில ரோட்டை கறக்குது ஒரு மனுஷன். பாவம் அடிச்சு நான் பிரேக் அதை இழுத்தோன்னு வந்து நின்றுடுது. அவருக்கு இந்த ஓட்டோ பிரேக் என்றபடியா அதுவும் பிரேக் அடிச்சு நானும் பிரேக் அடிச்சு எல்லாருமா சேர்ந்து அடிச்சு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 10 மீட்டர் 5 மீட்டருக்குள்ள நின்றுடுவாங்க. நின்று ரங்கி போய் அடிக்க போனாங்க. காப்பத்துட்டு நட்டு இருட்டுல அதுல பக்கத்துல ஜெனோலை ஒயிட் கிராசிங் அதுல இல்லாம முழு வரி என்ன பின்னால வந்த வேன்காரன் சொன்னா எடுங்க டாக்டர், நீங்க அடிச்சு பேருந்து கடைசியா வேணுக்கு அடிச்ச வழக்கு வந்துடும் உங்களுக்கு. வேற என்ன செய்யற, அடிக்கதான் போடனான். இறங்கி வெறி குட்டி இல்லைன்னா வெளுக்கதான் போடனான். ஆனா பார்த்தா வெறி என்ன செய்யறது, தள்ளியும் போட்டேன். என்ன மென கேட்கல, விட்டுட்டு போயிட்டேன். சோ இப்படியான ஒரு கிளிநொச்சி அபிவிருத்திகள் கிளிநொச்சி இப்படியே இருக்கு. யாருக்குமே ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளும், யாருக்குமே வடக்கு மாகாணம் ஒரு சிங்கப்பூரா வரணும்ன்ற ஆசை யாருக்குமே இல்லை. எந்த அரசியல்வாதிக்கும் இல்ல. கஜேந்திரகுமார் 20 வருஷமா இருக்கிறார் தானே பாராளுமன்றத்துல? இல்லவே இல்லை. ஸ்ரீதரன் 15 வருஷமா இருக்கிறார் தானே? இல்லவே இல்லை. வேற யாராவது வந்தா இல்லவே. அப்ப ஒண்ணு உங்களுக்கு மட்டுமா டாக்டர் வடக்கு மாகாணம் சிங்கப்பூரா வரணும்? அப்ப நீங்க மட்டுமே நான் கடவுளாண்டே நான் கேட்டீங்கண்டா, இன்றைக்கும் இந்த நிமிடமும் இந்த அரசியலை விட்டுட்டு நான் போறதுக்கு தயாரா தான் இருக்கேன். போறதுக்கு தான் யோசிக்கிறேன். ஆனா மாகாண சபையில மக்கள் போடாம விட்டா முழு பழியையும் மக்கள்ல சொல்லிட்டு போவோம்னு யோசிக்கிறேன். ஏனென்றால் மாகாண சபையில மக்கள் என்ன தீர்மானிக்கலாட்டால் மக்களுடைய தீர்ப்பு. மக்கள் என்ன அரசியல்ல வேண்டாமண்டார்கள், பொதுமக்கள் வேண்டாமண்டார்கள், நான் போறேன் சொல்லி நான் போயிடுவேன். இந்த அரசியலுக்கு இருந்து தினம் மன உளைச்சல்களால செத்து கொண்டிருக்கிறத விட இதை விட வேற வழியே எனக்கு தெரியல. 2 கிலோமீட்டர் ரோட்டு மூடு ஒரு தூர நோக்கா சிந்திக்கிறதே இல்லை. சிந்திக்கிறவனையும் பைத்தியக்காரன் வேற சொல்றீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். நீங்களே சொல்லுங்க என்ன செய்யலாம் என்று. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.